السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فقد قال الله تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله مولانا العظيم. وقال النبي صلى الله عليه وسلم الدين والنصيحة أو كما قال عليه الصلاة والسلام. இவ்வுலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாயகன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவால் ஈருலகத்துக்கும் ரஹ்மத்தாக அனுப்பப்பட்ட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது என்றென்றும் ஸலாத்தும் ஸலாம் உண்டாவதாக. இன்னும் அவருடைய குடும்பத்தார்கள், அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபோ தாபீன்கள், முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவரும் மீதும் என்றென்றும் ஸலாத்தும் ஸலாம் உண்டாவதாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்திருக்கக்கூடிய குறுகிய கால வாழ்க்கையிலே அல்லாஹ் எதை எடுத்து நடக்குமாறு கூறுள்ளானோ அதை எடுத்து நடந்தும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதனை செய்ய வேண்டாம் என்று தடுத்து விலக்கியுள்ளானோ அப்படியாப்பட்ட அல்லாஹுடைய விலக்கல்களை விட்டும் தவிர்ந்திருக்கும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நல்லுபதேசம் செய்து கொள்கிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புனிதமான துல்ஹஜ்ஜுடைய மாசத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்து நாம் எல்லாரும் இன்றைக்கு துல்ஹஜ் மாசத்தினுடைய 9வது தினத்துல அதிகமானவர்கள் அரஃபாவுடைய நோன்பை பிடிச்ச நிலைமையில இந்த இடத்துல நாங்கெல்லாம் உட்கார்ந்து இருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நாட்கள்ல நாங்க செய்த அனைத்து அமல்களையும் இன்றைக்கு நாங்க பிடிச்சிருக்கக்கூடிய இந்த நோன்பையும் கபூல் செய்து பரிபூரண நன்மையை அனைவருக்கும் தந்தருள்வானாக. அதே மாதிரி இந்த காலம் இஸ்லாத்தினுடைய 5 கடமைகள் ஒரு கடமை. இஸ்லாத்துல 5 கடமை. அந்த கடமை எப்படியாப்பட்டது என்றால், ஒரு மனிதன் அந்த 5ல ஒன்றை செய்யாம மௌத்தா போனாலும் நரகத்துக்கு போயிட்டுவார். ஒரு மனிதர் கலிமா சொல்லிருக்கிறார், தொழக்கூடிய மனிதராக இருக்கிறார், நோன்பு பிடிக்கிறவராக இருக்கிறார், ஜகாத் கொடுக்கிறவராக இருக்கிறாரு. ஆனாலும் அவருடைய வாழ்க்கையில பல சந்தர்ப்பங்கள்ல அவருக்கு ஹஜ்ஜிக்கு போறதுக்கு வசதியும் இருந்துச்சு, அவருக்கு ஹஜ்ஜிக்கு போறதுக்கு உடம்புல சக்தியும் இருந்துச்சு. இப்படி இருந்தும் அந்த 5வது கடமையை ஒரு ஆள் சுமசரி பொடுப்போக்காக விட்டு ஹஜ்ஜி செய்யாம மௌத்தா போனால் அந்த மனிதன் நரகத்துக்கு தான் போவார். ஏன்னா இது 5 கடமையில இருக்கக்கூடிய ஒன்று. இதுல புறப்பாடு செய்யறதுக்கு இயலாது. இந்த 5ல சகோதரர்களே 3 எல்லாருமே செஞ்சே ஆக வேண்டும். களிமா சொல்றது, தொழுகிறது, நோன்பு பிடிக்கிறது. அடுத்த 2 அல்லாஹ் யாருக்கு வசதியை கொடுத்திருக்கிறானோ, ஜகாத் இருக்குது, ஹஜ் இருக்குது, அல்லாஹ் யாருக்கு வசதியை கொடுத்திருக்கிறானோ அப்படியாப்பட்டவர்கள் அந்த கடமையை கட்டாயம் செஞ்சே ஆக வேண்டும். கண்ணியமான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, இஸ்லாத்துல கடமைன்றது அதுதான். ஒரு ஆள் சொல்றாரு, நான் எல்லாத்தையும் செஞ்சு வரேன், தொழுற மனுஷன் தானே, ஆனா ஜகாத்ல குறைபாடாக இருந்தால் அந்த மனிதன் நரகத்துக்கு தான் போவார். ஏன்னா இந்த 5 கடமையில குறைபாடு நடக்கல. இந்த 5 கடமையில சரியாக நடக்கும். சிலவங்க நினைச்சிட்டு இருக்கிறேன், நாங்க ஹஜ்ஜி செய்யறேன்டா எங்கட மேல் மிச்சமா எல்லாம் சேர்த்து எக்ஸ்ட்ரா சேவ் பண்ற சல்லியால தான் நாங்க போகணும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் எனக்கு ஒரு ஊட தந்திக்கிறான். எனக்கு குடும்பத்துக்குள்ள ஒரு மாசத்துக்குள்ள செலவு, இந்த செலவை கவர் பண்ணி எனக்கு மேல் மிச்சமாக நான் ஹஜ்ஜிக்கு ஒரு சல்லியை சேர்த்து வாரன். அந்த சேர்த்து வார சல்லியால நிறைய வேலை செய்யணும். ஒரு வாகனம் வாங்குறதுக்கு இயலும்,
ஒரு காணிய பிசினஸுக்கு வாங்கலும், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போடலும். அதுக்கு பிறகு நாங்க ஹஜ்ஜுக்கு போயிட்டு பார்ப்போமே இல்ல. ஒரு மனிதர் அவருக்கு தங்குறதுக்கு ஊடு இருக்குது, அவருக்கு தின்றதுக்கு சாப்பாடு, குடும்பத்துக்குள்ள செலவை கவர் பண்ணிட்டு அதுக்கு மேல் மிச்சமாக வார சல்லி இந்த ஹஜ்ஜிட கடமையை முதலாவது அவர் செஞ்சு முடிக்கணும். வாகனம் வாங்க முந்தி ஹஜ்ஜ செய்யணும். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சல்லியா எக்ஸ்ட்ரா இருக்கிற சல்லி தானே போட்டா எவ்வளவு சரி கிடைக்குமே என்றதுக்கு முந்திக்கு ஹஜ்ஜ முடிக்கணும். நாங்க பாக்குறோம் நிறைய பேர் வசதி இருக்குது, எத்தனையோ ஹஜ்ஜு செய்யற உள்ளத்துல வசதி இருக்குது. ஆனால் அல்லாஹுடைய அழைப்பு அவர்களுக்கு இல்ல. இதுவரைக்கும் ஹஜ்ஜுக்கு போகாத பல பேரை நாங்க இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அந்த அடிப்படையில் இந்த புனிதமான மாதத்துல எங்கட நாட்டில இருந்தும் ஒரு உலகத்தில இருந்தும் யாரெல்லாம் இந்த புனிதமான ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்ற செஞ்சிருக்கிறார்கள், அல்லாஹ் அவர்களுடைய ஹஜ்ஜை கபூல் செஞ்சு அவருடைய ஹஜ்ஜை லேசாக்கி அழகான முறையில சலாமத்தான முறையில திருப்பி நாடுக்கு திரும்பி வரக்கூடிய நிலைமைகள் அல்லாஹ் அவர்களுக்கு ஏற்படுத்தி, இந்த இடத்துல யாரெல்லாம் இதுவரைக்கும் ஹஜ்ஜி செய்யாம அந்த புனிதமான காபாவை கண்ணால பார்க்காத நிலைமையில் இருக்கிறாங்களோ அனைவருக்கும் அல்லாஹ் ஹஜ்ஜி செய்யக்கூடிய பாக்கியத்தையும் உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தையும் தந்தருள்வானாக. கண்ணியமான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த துல்ஹிஜ்ஜா மாசத்தினுடைய சிறப்புகளை பத்தி பல பயான்கள் கேட்டிருப்போம். நான் நினைக்கிறேன் சென்ற வாரம் ஜும்மாலையும் கூட அதை பேசியிருப்பாங்க. இந்த மாசத்துடைய ஃபர்ஸ்ட் 10 நாள் எவ்வளவு சிறந்த நாட்கள். நான் பார்த்தேன் ஹஜ்ரத் அப்துல் காலிக் ஹஜ்ரத் வச்சு உங்களோட பள்ளியில இந்த துல்ஹிஜ்ஜா மாசத்துக்கு முன்னால் ஒரு விசேஷமாக இஷாக்கு பின்னால பயான் ஒன்றும் நடைபெற்றுச்சு. கண்ணியமானவர்களே, நாட்கள் கழிந்து போச்சு. இன்றைக்கு 9வது நாள் இருக்கிறோம். யாரெல்லாம் பயன்படுத்தினாங்களோ அது அவர்கள் மௌத்துக்கு பின்னால பார்த்துக் கொள்வாங்க. யாரெல்லாம் பயன்படுத்தலையோ, கணக்கில்லாம இந்த நாட்களை விட்டுட்டு மற்ற நாளுக்கும் இந்த நாளுக்கும் வித்தியாசம் இல்லாம அவரோட வாழ்க்கையை அமைச்சு கொண்டிருந்தாங்களோ அதையும் அந்த மனிதர்கள் கபருக்கு பின்னால பார்த்துக் கொள்வார்கள். கண்ணியமான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு சொர்க்கத்துக்கு போறதுக்கு பல சந்தர்ப்பங்களை காட்டி தருவான், பல நிலைமைகளை தருவான். ஒரு மனிதன் சொல்றதுக்கு இயலாது. சொர்க்கம் என்று எல்லாம் வச்சுட்டு போட்டுட்டு எனக்கு சொர்க்கத்தை அடைகிறதுக்கு ஒன்றுமே சொல்லி தந்து இல்லைன்னு ஒரு மனிதன் சொல்ல இயலாது. மாஷாஅல்லாஹ், இன்றைய ஜும்மாவுடைய தொழுகை இதுவும் சொர்க்கத்தை அடைகிறதுக்கு ஒரு நிலைமை. கொஞ்ச நேரத்துக்கு பின்னால அசர் தொலை வருவோம், அதுவும் சொர்க்கத்துக்கு போற ஒரு அமல் தான் நல்லா எங்களுக்கு சொல்லி தந்துக்கிறேன். அது மாதிரி தான் சென்ற வருஷம் துல்ஹிஜ்ஜா மாசத்தை கழிச்சோம், ஒரு நாளைக்கு முன்னால நோன்பு பிடிச்சோம், லைலத்துல் கத்ர் அடைஞ்சோம். அன்பானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதன் திருந்தி சொர்க்கத்தை அடைகிறதுக்கு பல சந்தர்ப்பங்களை தருவான். ஆனால் ஒரு மனிதனுக்கு அஜல் வந்துட்டு இருந்தால் அந்த சந்தர்ப்பத்தை திருப்பி கொடுக்க மாட்டான். இந்த துல்ஹிஜ்ஜா மாசத்தை நாங்க கழிச்ச நாங்க சகோதரர்களே, எம்மில் சிலருக்கு இந்த இடத்துல உட்கார்ந்துக்கிறவங்களுக்கு உலகத்துல நாங்க கழிச்ச கடைசி துல்ஹிஜ்ஜா மாசம் இதுதான். அடுத்த துல்ஹிஜ்ஜா மாசம் மட்டும் அல்லாஹ் எங்களுக்கு வச்சு இல்ல, அதுக்கு முன்னால் அல்லாஹ் அந்த மனிதனுடைய மையத்தை கபர வச்சிருக்கிறான். இன்னைக்கு நாங்க பாக்குறோமா இல்லையா சகோதரர்கள்? அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு சந்தர்ப்பம் நிறைய கொடுப்பான். திருந்துறதுக்கு 1 வருஷம் இல்ல 2 வருஷம் கொடுப்பான். சிலவங்க நினைப்பாங்க இந்த துல்ஹிஜ்ஜா போனா என்ன அடுத்தையில பார்த்துக் கொள்வோமே. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் ஒரு மனிதன் திருந்துறதுக்கு கொடுப்பான். இன்னைக்கு நானும் நீங்களும் தொழுகிற ஜும்மாவுடைய இந்த தொழுகை முதலாவது தொழுகை இல்லை. இன்னைக்கு மாஷா அல்லாஹ் ஆயிரக்கணக்கான ஜும்மா தொழுந்தவங்க இந்த இடத்துல உட்கார்ந்துக்கிறீங்க. ஜும்மாவுடைய தொழுகை 1000 தைனம் 1000 கிழமை 1000 வாரம் ஜும்மாவுடைய பாக்கியத்தை கொடுத்த மக்கள் இந்த இடத்துல உட்கார்ந்து இருப்பீங்க சகோதரர்களே. கண்ணியமான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல சந்தர்ப்பங்களை தருவான் ஒரு மனிதன் திருந்த. ஆனால் அந்த திருந்துற அந்த டைம்லயும் அந்த மனிதன் திருந்தாம அந்த வாழ்க்கையை கழிச்சுட்டான் என்றால் அதுக்கு பின்னால அஜல் வந்ததுக்கு போது அல்லாஹ் ஒரு நிமிஷமும் தரமாட்டான். இத்தனை வருஷம் தந்த அந்த ரப்பு, இத்தனை வருஷம் சான்ஸ் தந்த அந்த அல்லாஹ், அவனுடைய ஒரு நியதி என்னன்றால் அஜல் வந்துட்டுண்டா, டைம் வந்துட்டுண்டா, மௌத்தாவோட நேரம் வந்துட்டுண்டா கண்ணுக்கு மறைச்சு வச்சுக்கிறது எல்லாம் காட்ட ஆரம்பிப்பான். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றாங்க, அஜல் வரப்போக்கல சக்கராத்துல இதுவரைக்கும் நானும் நீங்களும் பார்க்காத சில காட்சிகளை நாங்க பார்ப்போம். மலக்குமாருடைய வருகையை பார்ப்போம். எத்தனை ஜனாசாக்களை நாங்க பார்த்துக்கிறோமா இல்லையா? எத்தனை ஜனாசாக்கள் சொல்றதை கேட்டிக்கிறோமா இல்லையா? மலக்குமாருடைய வருகையை பார்த்தாங்க. நான் ஒரு கண்ணியமான ஒரு ஆலிமுடைய சகோதரர் நானட ஜனாதால கலந்து கொண்டிருந்தோம். அந்த ஜனாதா வச்சுட்டு அந்த நானா தம்பி பயன் பண்றாரு. அவர் சொல்றாரு, நான் சொல்ற செய்திக்கு இந்த ஏனைய சகோதரர்கள் எங்களை வாப்பாவும் நிற்கிறாரு. நாங்க எல்லாம் இவர்கிட்ட ரூ பிரிய போக்கள் அவருக்கு சூழ இருந்து களிமா சொல்லி கொடுத்து கொண்டிருந்தோம். ஆச்சரியம் கண்ணியமானவர்களே, அவர் சொன்னாரு, நாங்க அவருக்கு களிமாவை நினைவு காட்டி கொண்டிருந்தோம். கேன்சர்ல பாதிக்கப்பட்டு குறிப்பிட்ட காலமாக நோய்வாய்ப்பட்டு இருந்தார். களிமாவை நினைவு காட்டி கொண்டிருந்தோம். திடீர்னு எங்களை எல்லாத்தையும் பார்த்து சத்தமாக ஒரு வார்த்தையை சொன்னாங்க. மலக்குமார் வாராங்க, என்னைய கூட்டி போறதுக்கு ஆட்கள் வாராங்க, அந்த வார்த்தையை பாவிச்சார். கண்ணியமான மேலான பெரியவர்களே, சகோதரர்கள், நாளைக்கு சொல்றார். இதை சொல்லி சில நிமிஷத்துல அவரோட ரூ பிரிஞ்சுட்டு, ஆனால் அதுல கண்ட நாங்க ஆச்சரியமான ஒரு செய்தி என்னன்னா, அந்த கடைசி நேரங்கள்ல கடைசி சில நிமிடங்கள்ல அவரோட முகத்துல வந்து அந்த சந்தோஷமும் சிரிப்பும் அந்த 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 உற்சாகமும், அவர் ஒரு கேன்சர் ஒரு நோயாளியா பார்த்த நாங்க அடையாளமே தெரியாதவரா இருந்தார். ஆனா அந்த கடைசி சில நிமிஷம்
அவருடைய முகத்துல வந்த சிரிப்பும் பிரகாசமும் சந்தோஷமும் அல்லாஹ்வின் மீது சத்தியமாக எனக்கு வார்த்தையால் அதை விளங்கப்படுத்த தெரியாதுங்க. கண்ணியமானவர்களே, கண்ணுக்கு மறைஞ்சதெல்லாம் விளங்க ஆரம்பிக்கிற நேரம் தான் சக்கராத். இதுவரைக்கும் நான் நீங்களும் மலக்குமான கண்ணால பார்த்து இல்ல. ஒரு மனிதன் கண்ணால் அல்லாஹ்வுடைய படைப்பு மலக்க பாக்குறது தான் சக்கராத் சகோதரர்களே. அல்லாஹ் நிறைய காட்ட ஆரம்பிப்பான். சக்கராத்துல வச்சு மலக்குள் மௌத்த பாப்பாரு, மலக்குள் மௌத்துடைய ஆவான்கள் உதவியாளர்களை பாப்பாரு. அந்த மனிதன் மௌத்தா போயிட்டு ஒரு நாளைக்குள்ளால் அவரை கொண்டு போயிட்டு கபர்ல வச்சு சில நிமிடங்கள்ல அல்லாஹ்வுடைய படைப்பான முன்கர் நக்கீரை பாப்பார். இதெல்லாம் நாங்க பயானத்தை இப்ப கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இது எனக்கு மௌலிகம் சிலவேல நாளைக்கு நடக்கைக்கு சகோதரர்களே, நாளன்னைக்கு நடக்கைக்குது. முன்கர் நக்கீரை பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் அவர்களை படைத்திருக்கிறது யாரையும் படைக்காத ஒரு தோற்றத்தில். அவர்கள் மனிதர்கள் மாதிரி இருக்க மாட்டாங்க, மலக்கு மாதிரி இருக்க மாட்டாங்க, ஜின்கள் மாதிரி இருக்க மாட்டாங்க, மிருகம் மாதிரி இருக்க மாட்டாங்க. அந்த 2 பேரை மட்டும் அல்லாஹ் ஒரு வித்தியாசமான ஒரு தோற்றத்தை படைச்சிருக்கிறான். அந்த தோற்றம் என்னன்னு சொல்லல. கண்ணியமானவர்களே, அத சிலவேளை இன்றைக்கு மௌத்தா போனவர் நாளைக்கு கொண்டு போய் கபர்ல வச்சு சில நிமிடங்கள்ல முன்கர் நக்கீரை கண்ணால பாக்கிறார். இதெல்லாம் எங்களுக்கு கண்ணுக்கு மறைஞ்சிக்கிற சில விஷயங்கள், நாங்கெல்லாம் ஈமான் கொண்டிருக்கிற விஷயங்கள், நாங்கெல்லாம் எங்களோட வாழ்க்கைய இப்படித்தானே இந்த கடைசி நிலைமை அமையணும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள். கண்ணியமான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த டைம்ல போட்டிக்கிற திரையை அகற்ற நேரம் தான் எல்லாம் அந்த மனிதனுக்கு உண்மை தெரிகிற டைம். அதுக்கு பின்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதனுக்கு சந்தர்ப்பம் கொடுக்க மாட்டான். திரையை நீக்கின பிறகு சந்தர்ப்பம் கொடுக்க மாட்டான். சில வேளை அவரு ஐசியூ பெட்ல 1 மாசம் சக்கராத்துல இருந்திருப்பார். அது வரைக்கும் அல்லாஹ் சில வேளை அவருக்கு தௌபாவுடைய பாக்கியத்தை கொடுக்க மாட்டான். முடிஞ்சு அவருடைய திரை நீங்க ஆரம்பிச்சுட்டால், அவருடைய சக்கராத் ஆரம்பிச்சுட்டால், ஒவ்வொருத்தருக்கு சக்கராத் வித்தியாசம் வரும். சிலவங்களுக்கு சக்கராத் மாச கணக்கு போகும், சிலவங்களுக்கு சக்கராத் கொஞ்ச நேரத்துல முடியும், சிலவங்களுக்கு சக்கராத் சில நாட்களாக ஆகும். கண்ணியமான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, ஒரு மனிதன் அந்த டைம்ல அல்லாஹ் கிட்ட திருந்துவான், அல்லாஹ் கிட்ட கேட்பான் அல்லாஹ்வுடைய ஒரு நியதி என்னன்றால், இவ்வளவு நேரம் வருஷம் டைம் தந்த அல்ல, 70 வருஷம் நான் உலகத்துல வாழ்ந்தேன், 70 வருஷம் எவ்வளவு பாவம் செஞ்சேன், எவ்வளவு சந்தர்ப்பம் தந்தாய், எத்தனை ஜும்மாவை தந்தாய், எத்தனை லைலத்துல் கத்ர தந்தாய், எத்தனை ரமதான தந்தாய், இப்போ ஒரு நிமிஷம் டைம் தேவை ரப்பே என்று கேட்டாலும் அல்லாஹ் டைம் தர மாட்டான். இது அல்லாஹ்வுடைய நீதி. கண்ணுக்கு மறைஞ்சிக்கிற அந்த திரை நீங்கும் பொழுது அல்லாஹ்வுடைய ஒரு நியதி தான், அந்த மனிதனுக்கு எந்த ஒரு சந்தர்ப்பமும் கொடுக்க மாட்டான். குர்ஆன் சொல்லுது, ஒரு மனிதன் சொல்லுவார், நான் அல்லாஹ் கிட்ட போயிட்டு, யா அல்லாஹ் எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தான் நான் போயிட்டு சதக்கான்னு கொடுத்துட்டு வரேன்டா. செய்யற நல்ல காரியத்திலே குயிக்காக அவசரமாக செய்யலுமான ஒரு அமல் தான் சதக்கா. 2 ரக்காத் தொழுகை என்றால் நேரம் பிடிக்கும், குர்ஆன் ஓதுறதுனால டைம் பிடிக்கும், திக்ர் செய்யறதுனால டைம் பிடிக்கும். சதக்கான்றது இப்படி எடுத்து இப்படி கொடுத்தா முடிஞ்சு. கன்சிமிட்ற நேரத்துல செய்யலுமான ஒரு அமல் தான் சதக்கா. இந்த அளவுக்கு அந்த மனிதன் சொல்லுவான், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், எனக்கு ஒரு சந்தர்ப்பம் தான் ரப்பே, நான் திருப்பி துனியாவுக்கு போறேன், போயிட்டு சதக்கான கொடுத்துட்டு சுருக்க திரும்பி வார். கண்ணியமானவர்களே, இந்த துல்ஹிஜ்ஜா மாசத்தினுடைய 9 நாட்கள் கழிஞ்சிச்சு. பிரயோசனம் அடைந்தார்கள். அல்லாஹ்வை நெருங்கினார்கள். எவருடைய பேர்கள் எல்லாம் நரகத்துல பதிவு செய்யப்பட்டுச்சோ அந்த பேரெல்லாம் சொர்க்கத்துல பதிய வச்சாங்க சிலவங்க. இன்னும் சில ஆட்களுக்கு இந்த 9 நாள் எந்த ஒரு வித்தியாசம் வாழ்க்கையில எப்படி முன்ன நாட்கள் அவருடைய நாட்கள் கழிஞ்சிச்சோ, சும்மா நாள்ல அவர் எப்படி வளமையா வாழ்ந்து கொண்டிருந்தாரோ சுபம் தொழுவரல்ல, இதே மாதிரி இந்த 9 நாள்ல பள்ளிக்கு வந்து சுப தொழாத நிறைய பேர் இருக்கிறாங்க. பரதான தொழுகைகள்ல கூட புறப்பாடு இந்த 9 நாள்ல செஞ்ச மக்கள் இருக்கிறாங்க. அன்பான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, தெளிவாக விளங்கிக் கொள்வோம். சில வேளை நானும் நீங்களும் கழிச்ச கடைசி துல்ஹிஜ்ஜாவுடைய 10 நாட்கள் இந்த வருஷம் 26ல எங்களுக்கு துல்ஹிஜ்ஜா என்று ஒன்று இல்ல. அதுக்கு முன்னால் நான் கபர்ல இன்னைக்கு நாங்க பாக்குறோமா இல்ல, எத்தனையோ ஜனாசாக்கள் வாப்பா பின்ன கேட்கிறாரு, மகண்ட ஜனாசா சொல்லிக்கப்படும். அல்லாஹ் கிட்ட வந்து வயசாகணும், முடியெல்லாம் பழுக்கணும், பிள்ளைகள் எல்லாம் கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும், சொந்த ஊட கெட்டி முடிக்கணும் என்பது அல்லாஹ் கிட்ட அப்படி ஒன்று இல்ல சகோதரர். இன்னைக்கு சில ஜனாசாக்களை நாங்க பாக்குறோம், அப்பா தொழுறாரு, மருமா இந்த பேர பிள்ளையோட ஜனாசாவை பாக்குறோமா இல்லையா? அல்லாஹ் கிட்ட அப்படித்தான் சகோதரர். அன்றைக்கு ஒரு ஜனாசாவுக்கு போறோம், 2 கபரை காட்டி சொல்றாங்க, அவருக்கு தெரிஞ்ச 2 பேர். இந்த கபர்ல இருக்கிறவர் இந்த வயசு 90 வயசுல மௌத்தா போனாரு, பக்கத்துல அடக்கம் செய்யப்பட்டவருடைய வயசு 30 வயசுல மௌத்தா போயிட்டார். அல்லாஹ் ஒருவருக்கு அவரை விட 60 வருஷம் கூட ஆயுள் காலத்தை கொடுத்தான், இன்னொரு ஆளுக்கு அவரை விட 60 வருஷம் குறைவாக 30 வருஷத்துல அல்லாஹ் எடுத்தான். இன்னைக்கு நாங்க பாக்குறோமா இல்லையா? ஒரு ஜனாசா 2 ஜனாசா இல்ல, எப்படியுமே நாங்க அடிக்கடி எத்தனையோ ஜனாசாக்களுக்கு போறோம், ஜனாசா செய்திகளை கேட்கிறோம், எல்லாத்தையும் கேட்கிற நாங்க சகோதரர்களே, எங்கட வாழ்க்கையில ஒரு மாற்றம் வராட்டி, எங்கட வாழ்க்கையில சொர்க்கத்தை நாங்க எதிர்பார்த்து வாழாட்டி,
அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் பல சந்தர்ப்பங்களை தருவான். இந்த சந்தர்ப்பங்கள் சகோதரர்களே எங்களுக்கு வீணாக பேசுறோம். இவ்வளவு சான்ஸ் தந்த நாங்க, அல்லாஹ் அடையிறதுக்கு இருந்த நாங்க, இதுக்கு பின்னால் எங்களுக்கு அப்படி ஒரு நிலைமை வந்துடக்கூடாது. அதனால எங்களோட நல்ல அமல்கள் எல்லாமே தேடி தேடி படிக்கணும். அமல்களை பத்தி தேடி தேடி படிக்கணும், ஆசையோடு படிக்கணும். நிறைய அமல்களை தேடி தேடி உலமாக்கள்கிட்ட கேட்டு கிதாபுகள்ல வாசிச்சு இதை செஞ்சா எனக்கு இந்த நன்மை, இதை செஞ்சா எனக்கு இந்த நன்மை என்ற அந்த ஆர்வத்தோட சந்தோஷத்தோடு இப்ப நாங்க செய்யறோம் சகோதரர்களே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துனியாவுடைய வாழ்க்கையை சந்தோஷமான வாழ்க்கையாக எங்களுக்கு ஆக்கி மௌத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கை, இந்த வாழ்க்கையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு சக்சஸ வெற்றியை தருவான். அது போல உள்ளதான். அதனால அந்த அமைப்புல இன்னைக்கு நாங்க நிறைய பேர் ஆசையோட 2 வருஷத்துல பாவங்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்ற ஆசையோட அரஃபாவுடைய நோன்பை இன்னைக்கு நாங்க நிறைய பேர் பிடிச்சிருப்போம். அன்பானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாங்க பிடிச்ச அந்த இஹ்லாஸான நியத் இருந்துச்சு, இந்த நிச்சயமாக என்னென்ன வெகுமதிகள் என்னென்ன கூலிகளை சொல்லி தரப்பட்டிருக்கோ அந்த விஷயங்கள் அனைத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தருவான். எனவே இன்றைய நாள் மற்ற நாள் மாதிரி கழிக்கலாம், மற்ற வெள்ளிக்கிழமை மாதிரி கழிக்கலாம். மாஷா அல்லாஹ் அரஃபாவுடைய தினம் இன்றைக்கு எங்களுக்கு வெள்ளிக்கிழமையோட செட் ஆகி வந்தீங்க, நிறைய அமல் செய்யலுமான ஒரு நேரம். இன்றைக்கு நாள் முழு நாளும் திக்ர்ல கழிக்கணும், துஆக்கள்ல கழிக்கணும். அசருக்கு பின்னால மக்ரிபுக்கு வரக்காட்டி மீக்கக்கூடிய நேரம் வெள்ளிக்கிழமையில் ஆக பொறுமதியான நேரம். அது எங்களுக்கு அரஃபாவுடைய தினத்திலே இன்றைக்கு வந்திருக்கு. அப்ப எவ்வளவு நேரங்கள் நாங்க அசருக்கு பின்னால கழிக்கணும். முன்னால வந்து சலஃபு சாலிஹீன்களை பத்தி சொல்லப்பட்டிருக்குது. அல்லாஹ் அசருக்கு பின்னால வெள்ளிக்கிழமை அசருக்கு பின்னால துஆ கபூல் செய்யற ஒரு நேரத்தை வச்சிருக்கிறான். அது பெரும்பாலும் அசர்ல இருந்து மக்ரிபுக்கு பின்னால், மக்ரிபுக்கு இடையில இருக்கக்கூடிய நேரம். சில உலமாக்கள் எழுதுறாங்க, எங்கட சில குறிப்பிட்ட துன்யாவுடைய தேவைகளுக்காக வேண்டி அசர்ல இருந்து மக்ரிபாவை காட்டி நாங்க துஆல இருந்திருக்கிறோம். அசர்ல இருந்து மக்ரிபாவை காட்டி திக்ர்ல இருந்து அல்லாஹ் கிட்ட கேட்டிருக்கிறோம். எப்ப நாங்க அந்த சந்தர்ப்பங்கள் இருந்தோமோ இருந்த ஒவ்வொரு நேரமும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களோட துஆவை கபூல் செஞ்சே ஆகினார். அன்பானவர்களே, எவ்வளவு தேவைகள், எவ்வளவு பிரச்சனைகள். இன்றைக்கு நாள் எங்களோட அமல்களை நேரத்தோட எங்களோட நேரங்களை அமல்ல கழிக்க வேண்டிய நேரம். எங்களோட நேரங்களை முழு நேரமும் வளமேல கடையில இப்போம். இன்றைக்கு கொஞ்சம் டைமை கொஞ்சம் ஒதுக்கணும், எக்ஸ்ட்ரா டைமை கொஞ்சம் ஒதுக்கணும். இன்றைக்கு துனியாவோட தேவை வரப்போக்களை நாங்க அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி எங்களோட கபருக்கு எங்களோட சொர்க்கத்துக்கு சகோதரர்களே டைமை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ற ஒரு நாள் தான் இன்றைக்கு நாங்க இருக்கக்கூடிய இந்த அரஃபாவுடைய தினம். நிறைய துஆக்கள்ல ஈடுபடணும், முன்பின் சுன்னத்துகளை சொல்லணும், ஜும்மாக்கு பின்னால நிறைய துஆக்களை கேட்கணும், அல்லாஹ்வோட நெருங்கணும், குர்ஆன் ஓதணும், திக்ர் செய்யணும். இதெல்லாம் எங்களுக்கு சொல்லி தரப்பட்டது. சதகாக்கள் கொடுக்கணும். இன்றைய தினம் சதக்கா கொடுக்கிறதுக்கு மிக சிறப்பான ஒரு தினமாக அரஃபாவுடைய தினம் இருந்து கொண்டிருக்கு. எனவே அந்த விஷயம் அனைத்தையும் நாங்க கடைபிடிப்போம். அடுத்ததாக இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் எங்களுக்கு தெரியும் உத்ஹியா என்ற மிக முக்கியமான ஒரு அமலை முன்னோக்கிறதுக்காக வேண்டி ஹஜ் பெருநாளுடைய நாளாகவும், அதே போல உத்ஹியா என்ற மிக முக்கியமான ஒரு அமல்ல ஈடுபடக்கூடிய ஒரு நாளாகவும் நாளைய தினம் இன்ஷா அல்லாஹ் இருக்க போகுது. கண்ணியமானவர்களே, நாங்க உத்ஹியா கொடுக்கிறோம், ஆடு அறுக்கிறோம், மாடு அறுக்கிறோம். சில நாடுகள்ல ஒட்டகம் அறுக்கப்படும். கண்ணியமானவர்களே, இதெல்லாம் ஒரு வருஷம் செஞ்சுட்டு முடிக்கிற காரியம் இல்ல. கியாமத் வரைக்கும் முஸ்லிம்கள் அனைவரும் செய்யவே ஓடும். காரணம் என்ன தெரியுமா? அன்றைய நாள் ஒரு வாப்பாவும் புள்ளையும் செஞ்ச தியாகம் லேசான தியாகம் இல்ல. அல்லாஹ் முழு உலகத்துக்கும் கட்டளையாக விட்டிருக்கிறான், கியாமத் வரக்காட்டியும் இந்த 2 அடியார்கள் செஞ்ச தியாகத்தை நீங்க நினைவு காட்டிக்கொண்டே. உத்ஹியா கொடுக்கிறதுக்கு, குர்பான் கொடுக்கிறதுடைய நியத் நோக்கம் என்ன சகோதரர்களே? பிரதானமான நோக்கம் அன்று ஒரு தந்தையும் ஒரு புள்ளையும் செஞ்ச தியாகம். இது என்ற உம்மத்து நினைவு காட்டிக்கொண்டே இருக்கணும், நினைவு காட்டிக்கொண்டே இருக்கணும். எவ்வளவு காலம் நினைவு காட்டணும்? வாழ்க்கையில் ஒரு இடத்தம் கொடுத்துட்டு நிப்பாட்டலுமா? இல்ல. ஒவ்வொரு வருஷமும் இந்த சீசன் வரப்போக்கல, அந்த நாள் வரும் பொழுது, அன்றைக்கு அந்த புள்ளையும் வாப்பாவும் செஞ்ச தியாகத்துடைய நாள் வரும் பொழுது முழு உலகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களும் இந்த அமலை செஞ்சே ஆகும். அல்ஹம்துலில்லாஹ், இந்த குர்பானுடைய அமல், உத்ஹியாவுடைய அமல் எங்கட நாட்டுல மட்டும் இல்ல, முழு உலகத்திலே எந்தெந்த இடங்கள் எல்லாம் முஸ்லிம்கள் வாழ்றாங்களோ முழு உலகத்துல எல்லா இடத்திலேயும் இந்த உத்ஹியா என்ற அமல் நடக்குது என்றால் அந்த புள்ளையும் அந்த வாப்பாவும் செஞ்ச தியாகம் எங்களால வாயால நினைச்சு கொள்றதுக்கு இல்லாத ஒரு தியாகம். மகன்கிட்ட போயிட்டு வாப்பா கேட்கிறாரு, உன்னைய அறுக்கிற மாதிரி கனவு கண்டன் வாப்பா. நபிமார்களுக்கு கனவுன்றது அல்லாஹுடைய வஹி. அப்ப அல்லாஹ் சொல்றான், உன்னைய அறுக்க சொல்லு. நீங்க என்ன சொல்றீங்க? ஃபந்துர் மாதா தரா. அந்த புள்ள சொல்றாரு, யா அபதி, அனுமதி தந்தே, இஃப்அல் மா துக்மர். அல்லாஹ் உங்களுக்கு எதை செய்ய சொன்னானோ அதை செய்யுங்க வாப்பா. அன்பானவர்களே, அதோட 2 பேரும் நிப்பாட்டி கொள்ளல. அல்லாஹுடைய நண்பன் அல்லாஹ் கிட்ட கையேந்தி எங்க சரி, ஹதீஸ்ல பாருங்க எங்க சரி இருக்குதா, ஒரு சான்ஸ் ஒன்று பார்த்தாங்க. யா அல்லாஹ், இவ்வளவு காலத்துக்கு பின்னால் ஒரு புள்ள தந்தாய், இவ்வளவு இரக்கமான பாசமான சொந்த புள்ளைய
கையால கத்தி எடுத்து எனக்கே அறுக்க சொல்றிய ரப்பே, இத உனக்கு அநியாயம் செய்யற ஒரு மனிதனுக்கு கொடுத்துரு, எனக்கு தாரா என்ற ஒரு வார்த்தை கேட்டு பார்த்தாங்களா? இந்த தியாகம் லேஸ் இல்ல சகோதரர். இந்த சம்பவம் எனக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஒவ்வொரு டைமும் இந்த சம்பவத்தை கேட்கும் பொழுது எனக்கு கண்ணால கண்ணீர் வராம போறது இல்லையே சகோதரர்கள். அவ்வளவு பெரிய ஒரு தியாகம். ஒரு புள்ளைய மலைக்கு மேல கொண்டு போய் வாப்பா தள்ளி விட்டுறதுன்றது வேற, ஒரு புள்ளைய வாப்பா கையால எடுத்து புள்ளைய களத்தை வெட்டுறதுன்றது வேற சகோதரர். இதுக்கு வித்தியாசம் இருக்கு. ஒரு வாப்பாவால செய்யல. அல்ல இன்றைக்கு எங்களுக்கு புள்ளையில தந்து இருக்கிறேன், எங்க புள்ளையோட நாங்க எவ்வளவு இறக்கம். ஒரு வாப்பாவால இது செய்யலாது உண்டு. ஆனா ரப்புக்காக வேண்டி பரவாயில்ல, அல்லாவுக்காக வேண்டி பரவாயில்ல. இன்றைக்கு அல்லாஹ் சில சில சின்ன சின்ன சோதனைகளை உலகத்துல தரும் பொழுது நாங்க பேர் அல்லா கிட்ட எல்லாரும் ஒரு சின்ன சோதனையை தாங்க இயலாது, ஒரு சின்ன சோதனையை தாங்க இயலாது, ஹராத்துல போயிட்டு விடுறாரு. துனியால கொஞ்சம் கஷ்டப்பட்டு வந்துச்சு, அந்த கஷ்டத்துல அல்லாவுக்காக வேண்டி பொறுத்து முன்னுக்கு போக தெரியும், அதுக்கு இடையில போய் வட்டியில கொடுத்துடுறாரு. அல்லாஹ் எங்களுக்கு இப்படி சோதனை தரல சகோதரர். அல்லாஹ் நபிமார்களை சோதிச்ச மாதிரி, நபிமார்களை கஷ்டம் கொடுத்த மாதிரி அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எங்களை சோதிக்க ஆரம்பிச்சாங்க. காஃபிர்களாக மௌத்தா போகிறாங்க. அல்லாஹ் பாதுகாப்போம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஒரு மாசம் 2 மாசம் இல்ல, மாச கணக்கு கழியும் எங்க வீட்டுல நாங்க அடுப்பு பற்ற வச்சது கிடையாது. என்றால் எங்க வீட்டுல ஆக்க ஒண்ணும் இல்லை. அவ்வளவு கஷ்டம் எங்க வீட்டுல இருக்கு, அவ்வளவு கஷ்டம் எங்க வீட்டுல. ஆயிஷா சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சக்கராத்துடைய நேரம் தின்ன ஏதாவது கேட்டாங்க, நோய்வாய்ப்பட்டுகிற கடைசி நாள்கள், உலகத்துல பிரிகிற கடைசி நாள், சாப்பிட ஏதாவது கேட்டாங்க. என் முழு வீட்டையும் தேடி பார்த்தேன், என் அன்பு கணவருக்கு தின்ன கொடுக்க எங்க வீட்டுல ஒரு ஈச்சப்பழம் நீக்கல், அவ்வளவு கஷ்டம் எங்க வீட்டுல இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கிட்டு பசி தாங்க இல்லாம தூக்கம் போவதில்லை. வீட்டுல திருப்பி வெளியே போனாங்க, ஏதாவது தின்ன கிடைக்குமான்னு பார்க்க போன இடத்துல கண்டாங்க ஹஜ்ரத் அபூபக்கர் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா தூங்குற டைம்ல 2 பேரும் இரவு நேரம் வெளியே நிக்கிறாங்க. 2 பேரை காட்டி கேட்டாங்க, என்ன விஷயம் தூங்காம வெளியே வந்திருக்கிறீங்க? அன்பானவர்கள், அந்த சஹாபாக்கள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், பசியால உருண்டு தூங்க பாக்குறோம், பசியினுடைய கடினம் எங்களுக்கு தூக்கம் போவதில்லை, வீட்டுல இருந்து வெளியே வந்தோம், என்ன சரி தின்ன கிடைக்குதான்னு பார்க்க. அந்த 2 பேரும் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க என்ன காரணத்துக்கு வெளியே வந்தீங்க? சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எந்த விஷயம் உங்களை வீட்டுல இருந்து வெளியே போட்டுச்சோ அதே பசி தான் என்னையும் வீட்டுல இருந்து வெளியே போட்டுச்சு. அன்பானவர்கள், அல்லாஹ் எங்களுக்கு இவ்வளவு ஒரு இருக்க தந்தும் எங்களுக்கு சிலவங்களுக்கு போதாது. டாக்டர் சார் வீட்டுல எல்லாம் இவ்வளவு கஷ்டத்தை வச்சுக்கிறானா? மாச கணக்கு தின்ன, பசியில உருண்டு, பசியில சாப்பாடு இல்லாம. இன்னைக்கு எங்கள்கிட்ட எல்லாம் ஒரு கெட்ட பழக்கம் நீங்க சகோதரர்களே, எங்களுக்கு மேலுள்ளவங்களை பார்த்துதான் எங்களுக்கு பழக்கம். என்ன அடுத்த வீட்டுக்காரர் என்னைய விட கொஞ்சம் நல்லா இருக்கிறாரு, அவரை மாதிரி இருக்கணும், அல்லா என்னைய எவ்வளவு விட ஆட்களை விட எல்லாம் என்னைய எவ்வளவு நல்லா வச்சுக்கிறாங்கன்னு யோசிக்கிறோமா சகோதரர்களே? அல்லாஹ் என்னைய விட எவ்வளவு கஷ்டமான ஆட்கள் இருக்கிறாங்க இந்த உலகத்துல, அல்லாஹ் அவங்களை விட என்னைய நல்லா வச்சிருக்கிறாங்க. இந்த கொரோனா டைம்ல பள்ளியில கஞ்சி காக்குற ஒரு மஷூரா வந்துச்சு. இந்த பள்ளி கஞ்சி காக்க உள்ளட்டா ஆட்கள் எல்லாம் வந்து எடுக்கிறாங்க கஞ்சி. இதால அந்த கொரோனா பரவல் வாரத்துக்கு சான்ஸ் இருக்கும். அதனால இந்த வருஷம் கஞ்ச பள்ளியில நிப்பாட்டம் ஒரு பள்ளியில மஷூரா பண்ணினாங்க. அந்த மஹல்ல வாச ஒருத்தர் வந்து முன்னாள் என்ன தெரியுமா சொன்னாரு, இந்த கஞ்சை மட்டும் இந்த இடத்துல நிப்பாட்டிற வானம், இந்த பள்ளியால கொடுக்குற கஞ்சை எவ்வளவு பொறுமதிண்டா, எனக்கு தெரிஞ்ச சில வீடுகள் இருக்குது, அவங்க இந்த கஞ்சை கொண்டு தான் இஃப்தாரும் சரி அடுத்த நாள் சஹருக்கும் இந்த கஞ்சை தான் பாவிக்கிறார். அவ்வளவு கஷ்டம் அவங்க வீட்டுல. இன்னைக்கு எங்களுக்கு மேலுள்ளவங்களை பார்த்து தானே பழக்கம். அதனாலதான் அல்லாஹ்க்கு நன்றி செலுத்த தன்மை இல்லாம ஹவா, அடுத்தவங்களை பார்த்து அடுத்த கடையை பார்த்து அவன் முன்னேற்றத்தை பார்த்து அதை பார்த்து வாயூரி இப்படியே வாழ்க்கை கழிச்சுட்டு ஹவாலே வாழ்க்கை கழிச்சுட்டு செலவங்கள்ட்ட வருத்தம். அல்லாஹ் இன்றைக்கு இவ்வளவு பேரை விட என்னை எவ்வளவு நல்லா வச்சிருக்கிறானே, என்னைய விட என்னோட குடும்பத்துல எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு கொடுக்கிறாங்க, அதை விட அல்லாஹ் வச்சுக்கிறானே. பிறட்ட கையேந்திர நிலைமை வந்து அல்லாஹ் எனக்கு வச்சு இல்லையே, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் என்னை எப்படி வச்சதுக்கு. அன்பானவர்களே, நபிமார்கள் சஹாபாக்கள் எல்லாமே பெரிய பெரிய பணக்காரர்களாக வாழ்ந்திருந்தோம் இருந்தா உலகத்துல ஆக சிறந்த மக்களாக அவங்க தான் ஈக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ற கஷ்டம், இந்த கஷ்டத்துக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் விரும்புறான் நீங்க நாடினா இந்த உஹது மலை 7 கிலோமீட்டர், மதீனாக்கு போனா பாத்தீங்க 7 கிலோமீட்டர் உஹது மலையோட அளவு, இந்த 7 கிலோமீட்டர் உள்ள இந்த மலை அளவு, இந்த மலை அப்படியே உங்களுக்கு தங்கமாக தர அல்லாஹ் விரும்புறான். தங்கமாக தர யார் தாரது? துனியால ஒருத்தர் தாரேண்டா அது பொய்யின்றேலும் அல்லாஹ் தர விரும்புறான். நீங்க நான் சரின்னா சொல்லுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க சகோதரர்களே? அல்லாஹும்ம அஹீனி மிஸ்கீனா வ அமித்னி மிஸ்கீனா வஹ்ஷுர்னி ஃபீ ஸும்ரத்தில் மசாகீன். யா அல்லாஹ், என்னை ஒரு மிஸ்கீனாகவே வாழ வை யா அல்லாஹ், என்னை ஒரு மிஸ்கீனாகவே மௌத்தாக்கி யா அல்லாஹ். யா அல்லாஹ், நாளைக்கு மிஸ்கீன்களுடைய கூட்டத்திலே என்னை சேர்த்துறியா அல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பினதே சகோதரர்.
இன்னைக்கு சில மக்கள் இருக்கிறாங்க, அவர் பல ஒரு ஆட்கள் எல்லாம் வசதியான ஆட்கள் மட்டும்தான். ஏழைகளோட யார்கிட்ட சல்லி இல்லையே அவரோட பேச மாட்டார், அவர் கணக்கெடுக்க மாட்டார். ஏன்னா அவர்கிட்ட சல்லி இல்லை தானே, துனியா இல்லை, இவரோட பேசுறதுல என்ன பிரயோசனம் நினைப்பார். அன்பானவர்கள், எங்களோட வாழ்க்கையில ஒரு பகுதி இருக்கணும். மிஸ்கீன்கள், வசதி இல்லாதவர்கள் எங்களோட பலவர மக்கள் ஆகிக்கணும். அவர்களோட உட்கார்ந்து நாங்க பேசுவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட ஒரு துஆ என்ன தெரியுமா? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஃபிஅலல் கைராத் வ தர்கல் முன்கராத். யா அல்லாஹ், நல்லதை செய்யறதுக்கு பாக்கியத்தை தா, நீ தடுத்த விஷயங்களை விடுறதுக்கு பாக்கியத்தை தா. மூணாவது என்ன கேட்டாங்க தெரியுமா? வ ஹுப்பல் மசாகீன். மிஸ்கீன்களுடைய அன்பை உள்ளத்துல தாண்டி கேட்டாங்க சகோதரி. உங்களோட உள்ளத்துல யாரு சார் இந்த இடத்துல இருக்கிற ஆட்கள்? உங்களோட வாட்ஸ்அப் எடுத்துக்கொண்டா எல்லாமே பணக்கார ஆட்கள், வசதியான ஆட்கள். பள்ளிக்கு வந்தா அவர் எல்லாம் கொஞ்சம் ஓரளவு வசதிக்கிறவங்களோட தான் பேசுவாங்க. சிலரை பார்த்து சொல்லுவாங்க தானே, ஆளே மாறி போயிட்டாங்க. ஏட கூட்டாளி, ஏட கிளாஸ்மேட், இன்னைக்கு சல்லி வந்த பிறகு கணக்கு எடுக்கிறாங்க பார்த்து சொல்லுவாங்க. சிலரை பாருங்க பார்ப்போம் துனியால. எல்லாம் பாதுகாக்கும், நாங்க அப்படி ஆயிடக்கூடாது. உலகத்துக்கு வந்திக்கிறோம் கொஞ்ச காலம் வாழ்க்கை, இந்த வாழ்க்கையில நல்லவர்களாக வாழ்ந்து மௌத்தா போகணும், நல்ல அகலாக்காக வாழ்ந்து மௌத்தா போகணும். ஒரு மனிதனுக்கு சல்லி ஈக்கிறது அவரை கண்ணியப்படுத்துறதுக்குள்ள ஒன்று இல்ல சகோதரர்கள். இந்த உலகத்துல இருக்கிற ஆக கெட்ட பழக்கம் ஒன்று என்ன தெரியுமா? அவர்கிட்ட இருக்கிற சல்லியை வச்சு அவரை கண்ணியப்படுத்துறது. சல்லின்றது கண்ணியப்படுத்தப்பட்ட ஒன்று இல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 பேரை கொண்டு நன்மாராயம் சொன்னாங்க, சொர்க்கத்தை கொண்டு துனியாலே சொன்னாங்க. அந்த 10 பேர்ல 2 பேர் யாரு சகோதரர்கள்? அந்த காலத்துல வாழ்ந்த மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள். இந்த உலகத்தில் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய அந்த வசதி, அவர்கிட்ட இருந்த அந்த நெட்வொர்க் இதுவரைக்கும் ஒரு பணக்காரன் பொருட்கள். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் இந்த உலகத்திலிருந்து பிரியும் பொழுது அவர் விட்டுட்டு செஞ்ச அந்த கோல் காயினுக்கு தானே அந்த பொறுமதி இந்த காலத்தில் உள்ள தங்கத்தோட நாங்க பார்த்தால் இதுவரைக்கும் ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு மாதிரி ஒரு பணக்காரர் இதுவரைக்கும் உலகத்துக்கு வரல. ஆனால் என்ன சொன்னாங்க அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து? உலகத்திலே சொன்னாங்க, நீங்க சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் செய்யப்பட்டவர். ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து என்ன சொன்னாங்க? நீங்க சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் செய்யப்பட்டவர். இந்த ரெண்டுல எப்படி கிடைச்சு உங்களுக்கு? சல்லி வச்சா கிடைச்சி. ஹஜ்ரத் அபூபக்கர், ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த 2 பேரும் வஃபாத் ஆயினதுக்கு பின்னால 3வது கலீஃபா வந்த உத்தம சஹாபாக்கள் தேர்ந்தெடுத்தாங்க. எதை வச்சு சகோதரர்களே? ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு இருந்த சல்லியை வச்சா. இந்த உலகத்தில் இருக்கிற ஆகப்பெரிய ஒரு கெட்ட பழக்கம், ஒரு மனிதனுக்கு கண்ணியப்படுத்தப்படுவது வெறுமனே அவர்கிட்ட இருக்கிற சல்லியை வச்சு, அவருடைய வாகனத்தை வச்சு, அவருடைய அந்தஸ்தை வச்சு, ஸ்டேட்டஸை வச்சு இல்ல சகோதரர்களே. ஒரு மனிதனுக்கு சல்லியை வச்சு கண்ணியப்படுத்தப்படக்கூடாது. மிஸ்கீன்களுடைய அன்பு உள்ளத்துல வரணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து போனா பின்னுக்கு யாரு சரி கூப்பிட்டால் எந்த அளவுக்கு அவங்க அக்லாக்னு பாருங்க. யாரு சரி கூப்பிட்டா வெறுமனே தலையை மட்டும் திரும்பி பார்க்கறத அதபு குறைவாக, அக்லாக் குறைவாக நினைச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு உடம்பையும் திரும்பி அவங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்களாம். தலையை மட்டும் திரும்பி என்னன்னு கேட்க மாட்டாங்களாம். உடம்பு அப்படியே ஃபுல்லா திரும்புமா சகோதரர்களே. முழு உடம்பையும் திரும்பித்தான் அந்த மனிதரோட பேசுவாங்க, அவருக்கு கண்ணியம் கொடுக்கணும் என்பதற்காக வேண்டி. இது வேற தலையங்கம் சகோதரர்களை. நான் என்ன சொல்றேன் என்றால், உலகத்துல வசதி இருக்கும், சந்திக்கும், அல்லாஹ் கொடுத்தான், அவர் சதக்கா கொடுக்கிறார், அமல் செய்யறது. ஆனால் ஒரு மனிதன் வெறுமனே அவர்கிட்ட இருக்கிற சல்லினால் அவர் நினைக்க கூடாது, எனக்கு முன்னுக்கு இடம் கிடைக்கணும், என்னை ஆட்கள் கண்ணியப்படுத்தணும், என்னை ஹாஜின்னு சொல்லணும், என்னை அப்படி சொல்லணும். அது உலகத்துல கூடாது. உலகத்துல எல்லாத்தோடையும் பேசணும். எப்படி ஒரு பணக்காரரோட சந்தோஷமா பேசுறோமோ இதே மாதிரி பேசணும். எப்படி ஒரு பணக்காரோட கல்யாணத்தை விடாம நாங்க போகணும்னு நினைக்கிறோமோ ஒரு ஏழையோட கல்யாணத்துக்கும் கட்டாயம் நாங்க போகணும். இந்த குடும்பத்துல ஒரு வசதியான கல்யாணத்துக்கு சொல்லப்பட்டா குடும்பத்துல சொன்ன எல்லாரும் மிஸ் ஆகாம போறாங்க. ஆனா ஒரு ஏழையோட கல்யாணத்துக்கு சொல்லப்பட்டா 5 பேர் வீட்டுல சொல்லி ஒருத்தர் மட்டும் போய் தலையை காட்டிட்டு வர ஏழை தானே பரவாயில்லை. அன்பானவர்கள், இதெல்லாம் கெட்ட பழக்கங்கள் சகோதரர்கள். உலகத்துல வாழ வந்த கொஞ்ச காலம் அல்லாஹ் சில வேலை நல்லா தருவான், சில வேலை இல்லாம ஆக்குவான். இது அல்லாஹ் கையில, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அது உங்களோட கையில இல்ல. அந்த ஒருத்தரக்காடி சொல்றாரு, இவங்களோட வாப்பட கம்பெனில தான் நான் வேலை செஞ்சேன், இன்னைக்கு அவருடைய மகன் என்கிட்ட வேலை செய்யறான். அல்லாஹ் நிலைமையை மாத்திடுவான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி நிலைமையை மாத்திடுவான். யாருக்கும் நிரந்தரம் கிடையாது சகோதரர்களே. கண்ணியமான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, அந்த அடிப்படையில இந்த வாப்பாவும் பிள்ளையும் என்ன செய்யறாங்க என்றால், அந்த 2 பேரும் ஒரு முடிவு எடுக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய அந்த கடமையை நிறைவேற்றணும் என்பதற்காக வேண்டி. கண்ணியமானவர்களே, ரிவாயத்துல வருவது, அறுக்க ரெடியாகும் பொழுது அந்த மகன் வாப்பா பார்த்து சொன்னாராம், உஷ்து ரிபாத்தி கைலா பரிப், பாப்பா என்னைய அறுக்கும் பொழுது நான் துடிப்பேன், துடிக்கிற டைம்ல உங்களுக்கு அல்லாஹுடைய இந்த கட்டளை நிறைவேற்ற இல்லாம போகும், அதனால என் கைகளையும் கால்களையும் நல்லா இறுக்கி கெட்டிக்கோங்க வாப்பா. சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, உள்ளத்துக்கு மிகவுமே ஒரு ஆத்திரம், ஒரு கஷ்டம். ஆனால் அதுல விசேஷம் என்ன தெரியுமா?
கடைசி வரைக்கும் அந்த வாப்பாவோ புள்ளையோ இதை செய்யாம பின்வாங்கல்ல. இவ்வளவு நடந்தும் அந்த புள்ள வாப்பா கிட்ட சொல்றாரு, உங்களோட உடுப்பை கொஞ்சம் ஓரமாக்கிக்கோங்க, அறுக்கிற டைம்ல ரத்தம் பட்டு அந்த ரத்தம் என்ன ஆடையில பட்டு என் உமா இது என் மகன் ரத்தம் எடுத்து பார்த்துட்டாங்கன்னு என் தாய் கவலைப்படுவா, என் தாய்க்கு கஷ்டமாக இருக்கும். அதனால நீங்க கொஞ்சம் ஓரமாக உங்களோட உடம்புல ரத்தம் படாதவாறு நீங்க செஞ்சுக்கோங்க, என் தாய்க்கு நீங்க சலாம் சொல்லுங்க. அன்பானவர்களே, அந்த புள்ள சொல்றாரு, என்னைய நீங்க முகம் குப்புற போட்டு அறுங்க வாப்பா. முகத்தை பார்த்து அறுக்கும் பொழுது சில டைம்ல உங்களுக்கு என்னைய பார்த்து அறுக்கிறதுக்கு இயலாத ஒரு நிலைமை உண்டாகும். ஏனென்றால் ஒரு வாப்பாக்குள்ள பாசம், அல்லாஹுடைய கடமை உங்களுக்கு நிறைவேற்றலாம் போகும். ஏதோ அல்லாஹ் சொல்லிட்டான் இந்த கடமையை நிறைவேற்றும் படி, அதனால நீங்க என்னைய முகம் குப்புற படுக்க போடுங்க, படுக்க போட்டுட்டு என்னைய போட்டு அருங்கன்னு சொல்லி அந்த புள்ள சகோதரர்களே அந்த வாப்பா கிட்ட சொல்றாரு. அதுக்கு பின்னால் அந்த புள்ள சொல்றாரு, ஏன் இந்த ஆடைய கலட்டிக்கோங்க. இந்த ஆடைய அறுத்ததுக்கு பின்னால உம்மாக்கு சொல்லாம ஒரு வாப்பாவும் புள்ளை வந்திருக்கிறாங்க அல்லாஹுடைய கடமையை நிறைவேற்ற. மகன் சொல்றாரு, ஏன் இந்த ஆடைய கலட்டித்தாரன், இந்த ஆடைய மௌத்தா போன புறவும் என்னை அறுத்த புறவும் என் உம்மா கிட்ட கொண்டு போய் கொடுங்க. என் உம்மாக்கு இந்த ஆடை ஒரு ஆறுதலாக இருக்கும். புள்ளைய கேட்டா என்ன செஞ்சீங்க? புள்ளைய அறுத்துட்டேன், அல்லாஹ் சொன்னான் அறுக்கும்படி. அந்த டைம்ல என்ன ஆடையை கொடுத்தீங்க, என்ன உம்மாக்கு ஒரு ஆறுதலாக இந்த ஆடை இருக்கும். கண்ணியமானவர்களே, இவ்வளவு எல்லாம் நடக்குது. ஆனால் நீங்க சரித்திரத்துல, குர்ஆன்ல, தஃப்சீர்ல எங்கேயுமே பார்க்க மாட்டீங்க ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கிட்ட ஒரு வார்த்தை பேசி பார்ப்போமே, இதை செய்யாமிக்க பார்ப்போமே. இல்ல, என் ரப்புடைய பொருத்தமா, என் ரப்பு இதை செய்ய சொன்னானா, என் உள்ளத்துக்கு இவ்வளவு விருப்பமாக இருந்தாலும் நான் இதை செஞ்சே ஆகுவேன். இன்னைக்கு வாப்பமார் நாங்க இருக்கிறோம், எங்களோட பிள்ளைக்கு ஒரு காய்ச்சல் வந்தா எங்களால தாங்கல. கேன்சர்ல பாதிக்கப்பட்ட ஒரு புள்ள வாப்பா கிட்ட கையேந்தி, அல்லா கிட்ட கையேந்தி என்ன துவா செய்யறாரு தெரியுமா? அந்த வாப்பா, அல்லா அந்த நோயை நீ எனக்கு தந்துறியா அல்லா, என்னை புள்ளைக்கு கொடுத்துறாரு. இன்னைக்கு எத்தனை வாப்பமா சகோதரர்களை நாங்க சொல்றோம், நான் பற்ற கஷ்டம் எல்லாம் என் புள்ளைகளுக்காக வேண்டி, என் புள்ளைகள் நல்லா இருக்கணும், நான் பட்ட கஷ்டத்தை என் புள்ளைகள் படக்கூடாது, நான் என்ன சரி செஞ்சு என் புள்ளையில நல்லா வாழ வைப்பேன் என்பது ஒவ்வொரு வாப்பமாருடைய கவலை சகோதரி, ஒவ்வொரு தாய்மார்கள். சும்மா யோசிச்சு பாருங்க, அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு இப்படி ஒரு தியாகத்தை கொடுத்துட்டாங்க. இன்றைக்கு நீங்க ஹஜ்ஜிக்கு போனா அவங்களுக்கு கொண்டு போய் காட்டுவாங்க, எந்த இடத்துல ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட மகனை அறுத்த இடம், அந்த இடத்துல தான் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொண்டாந்து சொர்க்கத்திலிருந்து ஒரு ஆடை கொண்டாந்து வச்சாங்க. கண்ணியமானவர்களே, கடைசி வரைக்கும் அந்த கத்தி எடுத்து மகன் களத்துல வச்சு அறுத்தாங்களா இல்லையா சகோதரர்? அறுக்கிறாங்க அறுக்கிறாங்க அறுக்கிறாங்க, களத்து வெட்டிப்படுவது இல்ல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இப்ராஹிம். இவ்வளவு நடந்ததுக்கு பிறகுதான் நாங்க ஒன்றும் பேசல, இதெல்லாம் நடந்த பிறகுதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், எங்கட நண்பர் இப்ராஹிம நாங்க கூப்பிட்டோம், அவர் அழைச்சோம். அழைச்சிட்டு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீங்க பார்த்த கனவு, இந்த கனவை நீங்க உண்மைப்படுத்தி, இந்த கனவை நீங்க உண்மைப்படுத்திட்டீங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அந்த டைம்ல தான் சொர்க்கத்திலிருந்து நாங்க கொண்டாந்து அந்த இடத்துல ஒரு ஆட்டை கொடுத்து, அந்த நாள்ல இருந்து இன்று வரைக்கும் அன்றைக்கு அந்த வாப்பாவும் உம்மாவும் செஞ்ச அந்த வாப்பாவும் பிள்ளை செஞ்ச தியாகம் கியாமத் வரைக்கும் அது நினைவுபாட்டப்படும். உம்ராக்கு போறோம் நாங்க சகோதரர்களே, எங்களுடைய உம்ரா வெறுமனே 7 தவாஃப்ல முடியறல்ல. எங்களோட உம்ரா தவாஃப செஞ்சுட்டு சஃபா மர்வாவோட தான் முடியும். ஏன் 7 தைல மோதிரம்? அன்றைக்கு ஒரு தாயும் புள்ளையும் செஞ்ச தியாகம், அது ஒரு அமலாகவே இபாதத்தாகவே எங்கட மார்க்கத்தில் ஆக்கப்பட்டு, எங்கட ஹஜ்ஜோ உம்ராவோ சஃபா மர்வா இல்லாட்டி அது எக்ஸெப்டடே கிடையாது. அன்றைக்கு ஒரு தாய் செஞ்ச தியாகம், இந்த தியாகத்தை நீங்க கியாமத் வரைக்கும் நினைவு காட்டிக் கொண்டே இருங்க. கண்ணியமான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த உத்ஹியா என்ற அமல் மிக முக்கியமான ஒரு அமல். எங்கட மார்க்கத்துல இது சுன்னத்துன் முஅக்கதா, மிகவும் வரவேற்கத்தக்க, மிகவும் உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு சுன்னத்தாக இருந்து கொண்டிருக்குது. எனவே மாஷா அல்லாஹ் நிறைய பேர் ஆல்ரெடி உங்களோட உத்ஹியா மிருகங்களை வாங்கியிருப்பீங்க, அல்லது சில இடத்துல கூட்டு குர்பான் செய்யப்படுவது அதுவல்ல டிக்கெட்டை வாங்கியிருப்பீங்க. நிறைய பேர் சகோதரர்களே, மாஷா அல்லாஹ் நல்ல விஷயம். நாங்க எல்லாரும் அதுக்கு முயற்சி செய்யணும். எங்களால ஏண்டிய ஒரு பகுதியில அதை செய்ய, சில டைம் இன்றைக்கு மாஷா அல்லாஹ் எங்கட நிறைய இடங்கள்ல கூட்டு குர்பான் செய்யப்படுது. பெலம்பு டிஸ்ட்ரிக்ட் மஸ்ஜித் ஃபெடரேஷனால கூட்டு குர்பான் எந்த ஒரு
லாபமும் இல்லாம வெறுமனே இந்த மக்களுக்காக வேண்டி ஒரு சேவை நடக்கணும் என்றதற்காக வேண்டி தொடர்ச்சியாக கொழும்பு டிஸ்ட்ரிக்ட் மஸ்ஜித் பெடரேஷனால இன்றைக்கு கூட்டு குர்பானுடைய அமல் நடைபெறுது. அதுல இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, உத்தரிப்பாரு அவருக்கு ஒரு மாடு கொடுக்குற அளவுக்கு சல்லி இல்லை, ஆனால் இந்த உதயாவுடைய அமல்ல கலந்து கொள்ளணும் என்ற ஆசை. மாஷா அல்லாஹ், அவர் 7 பங்கு எங்களுக்கு தெரியும், ஒரு மாடை 7ஆக பிரிச்சு 7 பங்காக பிரிக்கலாம், அதுல ஒரு பங்கை வாங்கி உதயால கலந்து கொள்றார். கண்ணியமானவர்களை, நன்மையை கொடுக்கிறவன் அல்லாஹ் அவருடைய நியத்தை வச்சு அவருடைய ஆசையை வச்சு செஞ்சது ஒரு பங்காக இருக்கேலுமானா சில வேளை அல்லாஹ் அவருக்கு கொடுக்கக்கூடிய கூலி மிகவுமே ஒரு பெரிய ஒரு கூலியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு கொடுக்கிறது கேளும். அந்த அடிப்படையில சகோதரர்களே, எங்களுக்கு தெரியும் நாங்க பெரும்பாலான மக்கள் மெஜாரிட்டியாக எங்கட நாட்டுல முஸ்லிம் இல்லாதவர்களாக வாழக்கூடிய ஒரு நாடு. எனவே எங்கட அமல்கள் எல்லாமே கியாமத் வரைக்கும் பாதுகாக்கப்படணும். செய்யற அமல் எப்படி நாங்க ஒரு இது இபாதத்தாக பாக்குறோமோ, இன்றைக்கு சில அந்நிய மக்கள் அவர்கள் இது ஒரு வெறுக்கத்தக்க ஒரு விஷயமாக பாக்குறாங்க, அவங்களோட மார்க்கத்தில் இது பிளந்து பார்க்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. எனவே சகோதரர்கள், இந்த விஷயத்துல மிகவும் கவனம் செலுத்திக் கொள்ளணும். அதுல ஆக முக்கியம், இன்னைக்கு சில இடங்கள் எங்கட கொழும்புல சில இடங்கள்ல அறுக்கிறதுக்குள்ள ஏற்பாடு கொண்டு போய் எங்கட மாடை கொண்டு போறோம், அறுக்கிறோம், அங்க எல்லாம் ஃபெசிலிட்டியும் ஏற்பாடு செய்யப்பட்டு ஊத்தேவி செயலும் ரத்தம் ஓடுறதுக்கு எல்லாத்தையும் தோண்டி வச்சிருக்கிறாங்க, எல்லாம் ஏற்பாடு. இன்றைக்கு சிலர் நாங்க என்ன செய்யறோம்னா, எங்கட வீட்டுல அறுக்கக்கூடிய சில மக்கள் இருக்கிறாங்க. கண்ணியமானவர்களே, இதுல மிகவுமே கவனம் செலுத்தணும். அறுக்கிற நாங்க அதுக்குரிய பொறுப்பு அல்லாஹ் கிட்ட எடுக்கணும். வேண்டாம் இது ஒரு அமல், இது வாய்க்கு லேசானதும் இல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபஇஸா ஸபஹ்தும் ஃபஅஹ்ஸினு ஸிபஹா, ஒரு மிருகத்தை நீங்க அறுக்குறீங்க, அறுக்கிற டைம்ல அழகாக அறுங்க. அதுல விசேஷமாக சொன்னாங்க, வல் யுஹித் அஹதுக்கும் ஷஃப்ரதஹு, அறுக்கிறதுக்கு முன்னால அந்த மிருகத்தை அறுக்கிறதுக்கு முன்னால கத்திய நல்லா தீட்டிக்கோங்க. உலகத்துல எந்த ஒரு மார்க்கத்திலையும் ஒரு மிருகத்துடைய ரைட்ஸை பத்தி இவ்வளவு பேசப்பட்டது கிடையாது, இஸ்லாம் பேசுகிறோமா? ஏன் அந்த மிருகத்துக்கு அது வருத்தமாக இருக்கக்கூடாது. அதனால நீங்க சரியான முறைப்படி அறுக்கிறீங்க என்றால் அந்த மிருகத்துக்கு வருத்தம் குறைவாக சொன்னாங்க. மிருகத்தை அறுத்து முடிச்சிட்டீங்களா, அந்த மிருகத்துடைய உடம்புல இருந்து ரூஹ் பிரியும் வரைக்கும், உடம்புல இருந்து உயிர் பிரியும் வரைக்கும் அந்த மிருகத்துல கை வைக்க. இன்னைக்கு சில ஆட்கள் நாங்க பாக்குறோம், அவருக்கு பிசினஸ் தானே, சில இருக்கிற ஆட்களுக்கு பிசினஸ், அவருக்கு இங்க முடிச்சு இன்னொரு இடத்துக்கு போகணும், இங்க போகணும், அவருடைய அவசரத்துக்கு அவர் என்ன செய்யறா, மிருகத்தை இங்க அறுத்தாங்க, அந்த மிருகம் துடிச்சு கொண்டிருக்குது, அதுக்கு இடையில உடனே அந்த ரூம் பிரியறதுக்கு முன்னால அந்த மிருகத்துடைய கால் எடுக்கிறாங்க, அறுக்கிறாங்க, கால் உடைக்கிறாங்க. அன்பானவர்களே, இதெல்லாம் ஒரு அமல் செய்ய போய்த்து பாவத்தை தேடிக்கொண்ட நிலைமையால உருவாகும். எனவே குர்பான் கொடுக்கிற மக்கள் இந்த விஷயத்துல மிகவும் கவனம் செலுத்திக் கொள்ளணும். கொடுக்கிற ஆள் அறுக்கிறேன்னா மிச்சம் சிறந்தது, அறுக்க தெரியாட்டி மிருகத்தை வச்சு அறுக்கிறதுக்கு பழகக்கூடாது. அதனால சகோதரர்களை, ஒரு ஆள் தைரியம் நீக்கி அறுக்க பழக்கம் நீக்குது, அவர் அறுக்கிறது எங்கட மார்க்கத்தை சிறந்தது. அப்படி இல்லாட்டி நொக்கத்தை கொடுத்து அறுக்கிறது சிறந்தது. அறுக்கிற இடத்துல அவர் இருக்கக்கூடியது சிறந்தது. ஓதக்கூடிய துவா, பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர், அல்லாஹும்ம ஹாஸா மின்க வலக அல்லாஹும்ம தகப்பல் மின்னி. அறுக்கிற டைம்ல 3 துவாக்கள் சொல்லி தரப்பட்டிருக்குது. பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் முதலாவது, இரண்டாவது அல்லாஹும்ம யா அல்லாஹ் ஹாஸா மின்க வலக, இது நீ உனக்கிட்ட இருந்து கிடைச்சது, இதை திருப்பி நான் உனக்கே தாரேன் என்பது. மூணாவது அல்லாஹும்ம தகப்பல் மின்னி, அல்லாஹ் இது எனக்கிட்ட இருந்து நான் கொடுக்கிற இந்த குர்பான கபூல் செஞ்சிருந்த துஆ ஓதுறது. அன்பான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, இதுல இன்னொரு விஷயம் மிக கவனமாக கவனிக்கப்படணும். இந்த மிருகத்துடைய இறைச்சி, இந்த குர்பானுடைய இறைச்சி, இதை எப்படி பிரிச்சு கொடுக்கப்படணும்? ஏன்னா மார்க்கத்துல சொல்லித்தரப்பட்டிருக்குது, இது 3ஆக பிரிக்கப்பட்டு, ஒன்று உங்களுக்காக வேண்டியிருக்கலும், நீங்க சாப்பிட்டதுக்கு உங்களோட குடும்பம் சாப்பிட. இரண்டாவது இது ஹதியாவாக, ஹதியா யாருக்கு? விசேஷமாக உங்களோட சொந்தக்காரர்கள் இருக்கக்கூடிய கஷ்டமான மக்களுக்கு. மூணாவது சதக்கா. அன்பானவர்களே, இன்னைக்கு நாங்க பாக்குறோம் சில ஆட்கள் அவங்க சதக்கா இந்த உபஹியாவோட இறைச்ச கொடுக்கறதே இல்லை. ஷாஃபி மத்ஹப் படி வயஜிபு தஸத்துகு பிஷைஇன் வைன் அகல்ல. அன்பானவர்களே, ஷாஃபி மத்ஹப் படி அதுல கட்டாயம் பொதுவான மிஸ்கின்களுக்கு எங்க இறைச்சி கொடுக்கப்படும். இன்றைக்கு சிலாக்கள் அறுத்து போட்டா அதை முழுசா குடும்பத்துக்கே பிரிச்சு கொடுத்தாச்சு. அன்பானவர்களே, அது அந்த சில வீடுகள் இருக்கும், அவங்க டெய்லி இறைச்சி தின்றதுக்கு வசதி உள்ள ஆட்கள். இந்த குர்பான் சீசன்ல சில வீட்டுல ஃப்ரிட்ஜ்ல இடம் இல்ல சிலாக்கள், ஆனா அவங்களுக்கு தான் ஒரு மறு 4 கிலோ அனுப்புறாரு இறைச்சி, மறு 5 கிலோ இறைச்சி. இந்த ஏழை மக்கள் இருக்கிறாங்க, இவங்களுக்கு 500 கிராம கொடுக்குறாரு. அன்பானவர்களே, இதுல கவனம் செலுத்தணும். சதக்கா பொதுவான மக்களுக்கு கொடுக்கணும். எங்க ஏரியால இருக்கிற கஷ்டமான மக்கள், இந்த மக்கள் எதிர்பார்த்து கொண்டு இருப்பாங்க, இந்த சீசன்ல கொஞ்சம் இறக்க ஸ்டாக் பண்ணி வச்சு கொஞ்ச நாளைக்கு நாங்க எடுப்போம். ஒரு கடை, ஒரு ஏரியால இறைச்சி கடையை பார்த்து ஒருத்தர் துவா செய்யறாரு, அல்ல இவருக்கு பரக்கத் செய்யணும் வேண்டாம். அவர் இந்த கிராம் கணக்கு விற்காம அந்த ஏரியால இருக்கிற கஷ்டத்துக்காக வேண்டி 100 ரூபாய் 200 ரூபாய்க்கு இறைச்சி கொடுப்பாரு. அவர் கொஞ்சம் கொழுப்பை போட்டு முள்ளுவலை போட்டு இறைச்சி துண்டனை போட்டு இப்படி ஒரு டேஸ்டுக்காக வேண்டி இப்படி செய்யக்கூடியவர்களே அந்த இடத்துல
இடத்துல இறைச்சி வாங்குறதுக்கு அவ்வளவு கஷ்டம். அதனால சகோதரர்களே, நிறைய மக்கள் இந்த சீசன்ல இருப்பாங்க, கொஞ்சம் இறைச்சி கொஞ்சம் ஸ்டாக் பண்ணி வச்சு எங்க வாழ்க்கையை கொஞ்ச நாளைக்கு இறைச்சி சாப்பிடுறதுக்கு எழுப்புது. இன்னைக்கு நாங்க பாக்குறோம் சிலருடைய குர்பானை பார்த்தா முழு குர்பானும் குடும்பத்துக்கும் ஃபேமிலிக்கும் கொடுத்து முடிஞ்சு. அவங்க எல்லாம் நல்ல வசதியான ஆட்கள், டெய்லி இறைச்சி தின்னலுமான ஆட்கள், ஃப்ரிட்ஜ்ல இடமும் இல்லாத ஆட்கள், அவ்வளவு இறைச்சி சேர்த்து. அதனால கண்ணியமானவர்கள், இந்த விஷயத்துல கவனம் செலுத்தணும். எங்களோட உபஹியா பிரிச்சு கொடுக்கப்படும் பொழுது கட்டாயம் அதுல ஒரு பகுதி மிஸ்கின்களுக்கு இல்லாத கஷ்டமாகக்கூடிய இந்த மக்கள், இவர்களை தேடி கொண்டு போயிட்டு எங்களோட சதகாக்கள் கொடுக்கப்படணும். அதே மாதிரி எங்களை இறைச்சி, இந்த இறைச்சி எந்த காலத்தை கொண்டு விற்கிறதுக்கோ, அது தோல், குடல், இவைகள் ஒன்றும் எந்த காலத்தை கொண்டு விற்கிறதுக்கு இயலாது. அந்த விஷயத்துல கவனம் செலுத்திக் கொள்ளணும். அறுக்கிறவருக்கு எங்களுக்கு தேவைன்னா சதகாவா கொடுக்கலும், ஆனா அறுக்கிற கூலியாக அதை கொடுத்து அதுல கழிச்சு அதுல குறைச்சி இந்த வேலை செய்யறதுக்கு இயலாது. அவருக்கு சந்தோஷமாக கூலியாக அடுத்த மனுஷனுக்கு நாங்க கொஞ்சம் கொடுக்கிறோம், 2 பார்சல் கொடுக்கிறோம், அது பிரச்சனை இல்ல. அந்த விஷயத்திலையும் கவனம் செலுத்திக் கொள்ளணும். அதே போல சகோதரர்களே, நாங்கள் எல்லாம் மிக கவனம் செலுத்தக்கூடிய ஒரு விஷயம் தான், வீட்டுல இருக்கிற மக்கள் இத கழிவுகள், இத நஜீஸ்கள், இத வீச வேண்டியவைகள் தயவு செய்து நீங்க அறுக்கிற ஒவ்வொருத்தரும் விலையும் கொள்ளணும். எந்த காரணத்தை கொண்டும் ரோட்டுக்கு அந்த ரத்தம் வரக்கூடாது, அந்த கழிவுகள் வரக்கூடாது. அதனால அமல் செய்யற நாங்க ஏன் இது எங்க நாட்டுல நாங்க செய்யறோம், இது கியாமத் வரைக்கும் இந்த அமல் போகும். சில வேலை ஒருத்தர் நினைக்கலும் எங்க எல்லாம் முஸ்லிம்கள் பறை வாழக்கூடிய இடம் தானே, இதுல யாருக்கிற குறக்குடிக்க இல்ல சகோதரர்களே. அமல் அல்லாஹ்வுக்கு பொருத்தமா செய்யப்படும். நாங்க செய்யறோம் ரோட்டுக்கு ரத்தம் வருவதுண்டா, எங்க கழிவுகள் எல்லாம் வெளியே வச்சுக்கொண்டு அப்படியே நஜீஸா வீக்குதுண்டா, ஆணுக்கால போற மக்களுக்கு அது இடைஞ்சூர் ஆகுதுண்டா, இது ஒரு அமலே இல்ல, அமலே கிடைக்காது. அதனால இந்த விஷயத்துல மிக கவனம் செலுத்திக் கொள்ளணும். அதே போல உதுஹியா கொடுக்கிற நாங்க மிக முக்கியமான விஷயம், யாருக்கெல்லாம் கடன் நீக்குதோ, கடன் நீக்கிறவங்களுக்கு உதுஹியா இல்ல, அவரு கடன் தான் முதலாவது கொடுக்கும். எத்தனையோ பேருக்கு வருஷ கணக்கு கடன் திருப்பி கொடுக்க வைக்குது, எத்தனையோ இடத்துல பொழு வச்சுக்கிறாரு, பெரிய மாடல் கொண்டாந்து குர்பான் கொடுக்கிறாரு, இதுல எந்த நன்மையும் அவருக்கு கிடைக்காது. அன்பானவர்களே, உபஹியா கொடுக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் பார்த்துக்கோங்க, யாருக்கு சரி கொடுக்கிற கடன் நீக்குதா, அதுவரை தான் இந்த உபஹியாக்கு முன்னால நிறைவேற்றப்படணும். வட்டியில ஈடுபட்டிருக்கிறவருக்கு உபஹியா கிடையாது, அவர் வட்டியைத்தான் கிளியர் பண்ணணும். அந்த சல்லியை கொண்டு போயிட்டு வட்டியைத்தான் முடிச்சு கிளியர் பண்ணணும். இன்னைக்கு நாங்க பாக்குறோம் எவ்வளவு ஊருக்கெல்லாம் கடன் நீக்குது, வட்டி நீக்குது, இவரை பார்த்தா பெரிய பெரிய மாடு கொண்டாந்து குர்பான் கொடுக்கிறாரு, 1-2 மாடு சில இடத்துல குர்பான் கொடுக்கிறாரு. அந்த குர்பான் கொடுக்கறதுமே ஒரு வகையான ஒரு வகையான ஒரு சந்தோஷமான ஒரு ஃபன்னான விஷயமாக அவருக்கு மாறிச்சு. அன்பானவர்களே, இந்த விஷயத்துல மிக கவனம் செலுத்தணும். கடன்ல இருக்கிற ஆட்கள் கடன் தவணைக்குது, அப்ப பிரச்சனை இல்லை. ஆனா தவணை எல்லாம் முடிஞ்சு கொடுக்க வேண்டிய காலம் எல்லாம் தாண்டி போயிட்டு பிசினஸ்ல எத்தனையோ இடத்துல செக் எல்லாம் ரிட்டர்ன் ஆகி இந்த மாதிரி டைம்ல எடுத்து குர்பான் இல்ல, இவர் குர்பான் கொடுக்க கூடாது. இவர் குர்பான் இல்லாம அந்த கடமைகளை தான் நிறைவேற்றப்படணும். அவருடைய கடன் என்றது அவருடைய கபரோடு வைக்கக்கூடியது, கபருடைய நெருப்பு தான் கடன். வட்டின்றது கபருடைய நெருப்பு, முதலாவது அதை கிளியர் பண்ணணும். எனவே உபஹியா கொடுக்கிற ஒவ்வொருத்தரும் விளங்கிக்கோங்க, இப்படி ஏதாவது இருந்தா உங்களோட மாடி பெருஞ்சின்னா இன்னொருத்தருக்கு சரி வித்துட்டு ஃபர்ஸ்ட்டுக்கு கடனை கிளியர் பண்ணுங்க, வட்டியை கிளியர் பண்ணுங்க. இது ரெண்டும் முக்கியமான விஷயம். பேசின அனைத்து விஷயங்களையும் எடுத்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதலாவதாக எனக்கும் இரண்டாவது